ஹலோ அர்மி, நான் தான் உங்கள் பிங்கி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேக்கு கூட ஒன் ஷாட் ரெண்டாக பார்க்க போகிறோம். பிடிச்சதா மட்டும் பாருண்டா, பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணுங்க. ஹெட்செட் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி விங்டி வந்துட்டு அவங்க ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்காங்கடா, அதனால் வந்துட்டு அவங்களால ஒன் ஷாட் போட முடியல. அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது டேரக்டர் ஒன் ஷாட் வந்துட்டு சீக்கிரமாகவே போட்டுடுவாங்கடா. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் மாப்பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசுமா பேசுமா. தயம் போ. ரெண்டு பேருமே தனியாக வராங்க. இங்கே பார்க்க அழகாக இருக்கீங்க. அழகா க்யூட்டாக குழந்த மாதிரி இருக்கீங்க. நன்றிங்க. வயசு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் பிரதர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. நீங்கள் தான் கொஞ்சம் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டு வேணான்னு சொல்லணும். ப்ளீஸ். நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ப்ளீஸ். நினச்சது தான். தானே பார்த்தேன். நீங்கள் இருக்கிற லெவலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அழகான பொண்ணாக கிடைப்பா. நான்லாம் கிடைக்க மாட்டேன். ப்ளீஸ். சரிங்க, சொல்கிறேன். ஸோ ஸ்வீட். வாங்க வாங்க வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஓடிடுறா. இந்த ஜென்மத்தில் எனக்கு மேரேஜ் நடக்காது போல இருக்குது. பார்த்தாலே தெரியுது. மா, எனக்கு பொண்ணு பிடிக்கல. எது? பொண்ணு பிடிக்கலையா? டேய், பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கலையா இல்லை உனக்கு பொண்ணு பிடிக்கலையா? மா, நான் ஒர்க்குக்கு போகிறேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் எடுத்து வந்து போயிடுறான். ஸோ பொண்ணு பார்க்க வந்தவங்க போயிடுறாங்க. நம்ம தவங்கோட அம்மாவுக்கு எத்தனை பொண்ணு தான் பார்க்கறது? எந்த பொண்ணு வந்தாலும் வயசு அதிகமாக இருக்குது, பார்க்கவே அப்பாவுமே இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. இவனுக்கு இந்த ஜென்மத்தில் மேட்ச் நடக்காது போல இருக்குது. கண்டிப்பாக இந்த பொண்ணு தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பொண்ணு வந்துட்டு பொண்ணுக்கு வேலை இவர் வந்து வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பழமிட்டுருக்காங்க. ஸோ வேறு சைடை காட்டுறாங்க. டேய் ஜங்குக், டேய் ஜங்குக், கூப்பிடு ரூமுக்கு வரான் பாரு. என்னம்மா? டேய், நாளைக்கு மாமா வீட்டுக்கு போகிறோம்டா, பேக் பண்ணியா இல்லையா? ஐயோ, அதெல்லாம் பண்ணியாச்சுமா. நீ ஒன்றும் ஸ்கூல் பையன் கிடையாது தெரியும்ல, காலேஜ் போக போகிற. கொஞ்சமாச்சும் மெச்சூர்டாக நடந்துக்கோ. அதெல்லாம் தெரியுமா, நான் மெச்சூராக தான் இருக்கேன். இவங்க ஒருத்தவங்க. டேய் வாங்கடா, கதை சாத்துங்கடா. வா ஃபோன் எடு. டேய், ஹெட்செட் எடுத்துங்களா? டேய் மச்சான், எடுத்து மறந்துட்டேன்டா. போடா குஞ்சு இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெட்செட் எடுத்துட்டு குடுறா, நான் பார்க்குறேன், நல்லா கரெக்டாக எடுப்பேன். குடு. இது 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 அந்த ஒர்க்கு பாரு. இது பார்ப்போம். அங்கே பாரு, எடுத்தோடனே பங்கமாக வச்சு கொடுக்குறான். ஐயோ வச்சு புழியிறானே. கடவுளே, பார்க்க தூக்குறானே. டேய், லைட் ஆஃப் பண்ணா, அப்போ தான் பண்ண முடியும். டேய், அம்மா கீழே இருக்காங்க. பரவாயில்லடா, ஆஃப் பண்ணேன். டேய் ஜங்குக்கு வேணாம், ஆஃப் பண்ணுன்றல. ஏதோ அப்படியே இதை பார்த்துக்கிட்டே நம்மளுக்கே பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கு பாரு. ஆனால் இதை விட இன்னொன்று ஃபீல்டா, அது எப்படியாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? டேய், நீ எப்பட்றா? உனக்கு தான் ஆள் இருக்கே. ஆள் இருக்குதா மச்சான்? நடந்து முடிஞ்சிருச்சுடா. இது சொல்லவே இல்லை. டேய் உங்க கூப்பிடாரா? அது சொல்லலாம் தான் நினச்சேன், தனியாக இருக்கும்போது சொல்ல நினச்சேன்டா. அட்டப்பாவி, பிச்சு பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். சூப்பராக இருந்துச்சாடா? ஐயோ, பங்கமாக இருந்துச்சுடா. டே, என்னடா சொல்கிற? அப்போ கண்டிப்பாக நானும் பாருடா பாரு, எனக்கும் நடக்கும் பாருடா. டே, கோவப்படாதடா, இன்னும் தப்பு. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காமல் இருந்தது என்ன கேட்டா? சரி, அடங்கிக்கிட்டு பாரு. ஜங்கோக் என்னதான் பண்ணுறான் மேலே? டே, அம்மா ஒரு சவுண்டு கேட்குதுடா. ஃபோன் ஆஃப், லைட்டை போடு, கதை தோறடா. டே ஜங்குக், என்னம்மா? என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மாதாம்மா, சும்மா மூவி பார்த்துட்ருக்கோம் இல்லைடா? ஆமாம் ஆண்டி. நாளைக்கு போகணும்ல, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா, எத்தனை தடவை தான் சொல்கிறது?
சரி சரி பா, இதுக்கப்புறம் நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம் சரியா? ஒழுங்காக இருக்கணும், உன் சேட்டையெல்லாம் அங்கே காமிச்சிட்டு இருக்கக்கூடாது ஓகே? ஓகேம்மா, எனக்கு தான் தெரியல நான் நல்ல பிள்ளைன்ட்டு. தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன் என்ன. பா வந்து சாப்பிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஜங்குக் அவங்க ஃபேமிலிலாம் தயாங்கோட வீட்டுக்கு வராங்க. வா 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 ஜங்குக், தான் நீனு என்ன இவ்வளோ வளர்ந்துட்ட? சின்ன பையனப்போ பார்த்தது இல்லை. வா வா வந்து உட்காரு. எப்படி இருக்கீங்க ஜோன்? நான் நல்லா இருக்கேன். எங்க தயவங்க காணோம்? அவன் ஒர்க்குக்கு போயிருக்கான், வந்துடுவான், நீங்கள் உட்காருங்க. இருப்பா, நான் இதான் எடுத்துகிட்டு வரேன். கேட்டால் நல்லா பெருசாக தான் இருக்குது. அம்மா, இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குமேம்மா. டேய், அவளுக்கு உன் வயசு தான் ஆகுது. அவங்க அப்படின்னு சொல்லும் போது வாய்ஸு, ஹே ஜங்குக், ஹே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹேக் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்க நீ? எனக்கு என்ன, சும்மா பக்காவாக இருக்கேன். தெரியுது பார்த்தாலே. சின்ன வயசில் நம்ம விளையாண்டுருக்கோம், ஞாபகம் இருக்கா? அது எப்படி ஒயன் வரப்போ நான் உட்கார் வா. ஸோ காலேஜ் எல்லாம் வந்திருக்கியா? அப்போனா என் காலேஜில் சேர்ந்துரு. இந்த ஐடியா நல்லா இருக்கே. ஓகே, நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் சேர்றோம், ஜாலியாக அரட்டை அடிக்கிறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்கு தேவோட அம்மா வந்துட்டு கிரேப்ஸும் ஜூஸும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம ஜங்குக்கு. நம்ம ஜங்கு கட்டி வாங்கிட்டு, தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டியா? அத்தைன்னு கூப்பிடுப்பா. ஓ அத்தை, ஆமாம்ல, அத்தைன்னு தான் கூப்பிடணும். தோ தயம் வந்துட்டா. தயாங்கா அம்மா, யாரம்மா இந்த அங்கிளா? டேய் அவன் தான்டா மாமா. டேய் ஜங்குக்கு, அவன் என் அண்ணன்டா, மரியாதை. அங்கிள் அவனுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக யூத்தாக இருக்கும், அவனை போய் அங்கிள்ன்ற. சரி கண்டுக்காத. அப்படின்னா இவன் தான் மாமாவா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கான். என்ன சோடா புட்டியாக இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேப்ஸ் எடுத்து அப்படி வாயில் போட்டுக்கிட்டு, டேம் வா, யார் வந்திருக்காங்க பாரு. ஜங்குக் தானே நீ? சின்ன வயசில் பார்த்தேன், வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை அப்படியே தடை விட்றான். வளர்ந்துட்டேன், நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது தலையை தடை விடுறதுக்கு. இவனும் சின்ன பையன்தான்டா. இந்த காலத்து பசங்க ரொம்ப வாயாடுறானுங்க. சரி நீங்கள் ரொம்ப பேசிட்டுருங்க, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து போயிடுறான். இதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி அப்படியே பின்னாடியே போகிறான். நம்ம தேங்க வந்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே உன் டையை கட்டிட்டு அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸை அப்படி பொறுமையாக கட்டுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஓரமாக நின்று அப்படியே எட்டி பார்க்குறான். மாமா என்னம்மா இருக்க? ஆஹா, வெளில பார்க்க பல மாதிரி இருந்தான், உள்ள பார்த்தா ஒரு ஹெவனே வச்சுருக்கானே. ஐயோ 6 பேக்ஸு பாருங்கடா, நெஞ்சு ஐயோ வச்சு பேசணும். எப்படி இருக்கான் கை, அந்த ஃபோராமால என்னை அப்படி பிடிச்சா எப்படி இருக்கும்? ஆஹா, செமையாக இருக்கானே. பிட்டு படம் பார்த்து தான் மூடாயிருக்கேன், ஆனால் இவனை பார்த்தா எங்கேருந்தோ மூடாகுதே. ஐயோ போய் தொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அப்படியே பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிக்கிறான். யார் அது பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படியே திரும்பி பார்க்குறான். இவர் அப்படியே குட்டியாக அப்படியே நின்றுட்டு அப்படியே பார்க்குறான் நிமிந்து. ஜங்குக் நீயா? என்ன மாமா எப்படி இருக்கீங்க? நான் கூட என்னமோ நினச்சிட்டேன், ஆனால் உங்கள் ஆப்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தடவுறான். ஏய் கூசுது, கையெடு. கூசுதா? என்ன மாமா, கூசக்கூடாது, எப்படி தான் இருக்கணும், அப்படியே மூடாகி ஜிவ்வுன்னு ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கை மேலே போயிட்டு போட்டு பிசைகிறான். நம்ம தகை வந்து டக்குனு கையை எடுத்துட்டு, என்னடா பண்ணுற, கூசுது, கீழே தடவிட்டுருக்க. கட்டுட்டா பழம் போல இருக்கேம்மா. சே, அது அழகு ரசிக்கணுமா, ரசிக்கிறத மட்டும் விடக்கூடாதான், தொட்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் மாமா தொட்டு பார்த்தேன், ஏன் நான் தொடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறா. இப்போ எதுக்கு நெளிகிற நீ? ரொம்ப தான் பண்ணுறீங்க மாமா. பரவாயில்ல, நான் இங்கே தானே இருப்பேன், எனக்கு எப்போ வேணாலும் தொட்டு பார்த்துக்கிறேன் என்ன.
ஆ ஏய் என்ன ஒரு மாதிரி பார்க்குற? அப்படிலாம் பார்க்காத. ஒரு மாதிரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சட்டைய எடுத்து அது மேல போட்டுக்கிறான். ஜங்கு அப்படியே ஐஸ ரோல் பண்ணிட்டு, அம் நீங்க எந்த இயர் மாமா? ஆ எதுக்கு கேட்குற? சும்மா தான் சொல்லுங்களேன். ம் நான் 1995. ஆ! ஐயய்ய! டைனோசர் காலம். எது டைனோசர் காலமா? ஆமா. அந்த வருஷம் தானே டைனோசர்லாம் இருந்துச்சு. அது சரி. ஆனா அந்த வருஷம்லாம் இல்ல. அ என்ன பொறுத்தவரைக்கும் டைனோசர் காலம் தான்ப்பா. ஆ. நீனு? நான் 2007. எது? 2007ஆ? ஆமா. அதான் காலேஜ் சேர வந்திருக்கேன். 18 தானே ஆகுது. அ அ ஐய்யய்யோ! சின்ன பையனா நீ? ஏன்? சின்ன பையனா இருந்தா என்ன? பேருக்கு தான் சின்ன பையன். அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தொட வரான். ஐயோ! எப்பா ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு ஓடி கதய சாத்திக்கிறான். ஐயோ! பலம், பலம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு, அப்படியே அந்த ரூம் அப்படியே சுத்தி பார்க்குறான். தேங்கோட ஃபோட்டோ நெறையவே இருக்கு. அப்படியே சின்ன வயசுலேருந்து எடுத்த ஃபோட்டோ. ஆ எல்லாத்துலயும் கண்ணாடி போட்டுருக்கான். ஐயோ! சோடா புட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இதோ ஒரு கண்ணாடி இருக்கு. அப்ப இவனோட கண்ணாடி தானா? போட்டு பார்ப்போம். ஐயய்யோ! என்னது இது? கண்ணு தெரியல. அ பவர் கிளாஸா இது? நிஜமாலுமே கண்ணு தெரியாதா அவனுக்கு? ம். ஆ ஷவர் சவுண்டு கேட்குது. ஒருவேளை குளிக்கிறானோ? போய் பார்ப்போம். அ கதவு தாப்பால் போடல. ஓப்பன் பண்ணுவோம். ஆ எங்க எங்க? இதோ இருக்கான். ஆஹா! ஆ மேல மட்டும் சூப்பரா இல்ல. கீழயும் தான் சூப்பரா இருக்கு. இவ்ளோ பெருசா? காட்! ஒரு பழத்துக்கு இவ்ளோ பெருசு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆஹா! ஜம்புக்கே உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. இவனுக்கு எப்படியாவது பண்ணியாகணும். ஓஹோ! செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கானே! ம். முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டேன். இந்த மாமா எனக்கு தான். அச்சோ! ஜங்குக்! ஐயோ! எங்க அம்மா வேற எப்ப பார்த்தாலும் முக்கியமான நேரத்துல அப்பதான் கூப்பிடுவாங்க. இதோ வரேன். ஐயோ! போணுமா? அ நான் அழகான காட்சியை எப்படி விட்டு போக முடியும்? இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே அங்கருந்து போயிடுறான். நைட் ஆகுது. ஆ தூக்கமே வர மாட்டேங்குதே! ஒரே அவ நெனப்பாவே இருக்கு. ஐயோ! கண்ண மூடுனாலே அந்த அழகான காட்சி தான் என் கண்ணுக்கு வருது. இன்னைக்கு என்ன பண்றது? ம். எப்பா ஜங்குகே! இதுக்கப்புறம் முடியாது. ரூமுக்கு போயிட வேண்டியது தான். சைலண்ட்டா ரூம விட்டு வெளில வரணும். அப்பாடி! அப்படின்ட்டு அப்படி பொறுமையா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு தயாங்கோட ரூமுக்கு போறான். டோர் அப்படி பொறுமையா ஓப்பன் பண்றான் சைலண்ட்டா. அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்க்குறான். பார்த்தா நம்ம வந்துட்டு நல்லா தூங்குறான். அச்சோ! பழம் தூங்குது அழகா. ஆஹா! போணும். ஐயோ! தூங்கும்போது கூட மேல எதுவுமே இல்லாம தூங்குறானே! இப்படி இருந்தா நான் எப்படி சும்மா பார்த்துட்டு மட்டும் போக முடியும்? முடியாது தானே! அ இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா ஜங்குக்கு வந்துட்டு பெட்ஷீட் அப்படியே எடுத்து, அப்படியே பக்கத்துல வந்து படுத்துக்கிறான். நம்ம டேவா ஒர்க்குனால செம்மையா டயர்டா தூங்கிட்டு இருக்கான். படுத்தாச்சு. அச்சோ! என்னம்மா இருக்கான். கைய வச்சு தடவும்போது சொர்க்கமே கண்ணில் காட்டுதே! நான் என்ன பண்ணுவேன்? இந்த நெஞ்சு தான். ஆஹா! போட்டு பேசியும்போது சூப்பரா இருக்கு. எவ்வளோ ஹாட்டா இருக்கானே! ஆஹா! வத்தட்டு இருக்கு பாருங்க வத்தட்டு. பார்த்தாலே நச்சுன்னு வச்சு குடுக்கணும் போல இருக்கு. ஐயோ! சூப்பரா இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டா கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அங்கேயே கண்ண மூடி தூங்குறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. டேங் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறான். அவன் மேலே ஏதோ வெயிட்டா இருக்கு. என்னன்னு கீழே குனிஞ்சு பார்க்குறான். அவன் கண்ணு வேற சரியா தெரியல. ஸோ டேபிள்லேருந்து அப்படியே கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜங்குக் தான் நல்லா மேலே ஏறி படுத்துக்கிட்டு குரங்கு மாதிரி கட்டி பிடிச்சின்னு தூங்கிட்டு இருக்கான்.
என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சி தள்ளி விட்றா. ஆ எப்பா எதுக்கு தள்ளி விட்ட இப்ப? நீ எப்போ நீ எதுக்குடா என் ரூமுக்கு வந்த? எதுக்கு வந்த? சே அது பொறுமையாகவே கேட்கலாம்ல, அதுக்கு தள்ளி விட்டு தான் எழுப்பி விடணுமா? வலிக்குது. என்ன பண்ணுறது, ராத்திரி தூங்கினேன், எனக்கு தூக்கம் வரல, அதான் சரி ஒரு ரூமில் வந்தா தூக்கம் வரும்னு சொல்லிட்டு நான் வந்தேன் மாமா. ஏன் நான் வரக்கூடாதா? வரக்கூடாது கூடாதானு கேட்குறியா? இது தப்பு. ஒரு ஆம்பளை பிள்ளை தூங்கும் போது இப்படி உள்ள வரலாமா? ஏன் ஏன் வரக்கூடாது? அதெல்லாம் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது மாமா. நீ பேசுறதே சரியில்லை, நீ ரூமை விட்டு வெளில போ. அட என்ன நீங்கள் என்ன தோற்றத்துலேயே இருக்கீங்க, எங்க மார்னிங் கிஸ் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை வர மாறி காமிச்சு கிட்ட வரா. ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு வாய் மேலே கையை வச்சு தள்ளி விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாளா வச்சுக்காத. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் போகிறேன். என்ன நீங்கள்? நான் தானே, நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்காம வேற யாரு கொடுப்பா? சரி நைட்டு நமக்குள்ள ஏதாவது நான் உன்னை எதாவது பண்ணிட்டேன்னா என்ன? அட மாமா, நீங்கள் எதாவது பண்ணிட்டீங்கன்னு பயப்படக்கூடாது, நான் உங்களை எதாவது பண்ணணும் தான் நீங்கள் பயப்படணும். மேபி ஏதாவது பண்ணியிருப்பேன். என்ன என்ன பண்ண நீ? அது என்ன பண்ணா அப்படியே கீழே வச்சு எது 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 நிறுத்து நிறுத்து, நீ எதுவும் சொல்லாத. சும்மா மாமா, ஃபன் ஃபன், கீழெல்லாம் கைப்பல, சும்மா மேலே தான் தடை விட்டுருந்தேன். நல்லா இருந்துச்சு. என்னது? பதட்டப்படாதீங்க மாமா, மூஞ்செல்லாம் ரொம்ப ரோஸாக இருக்கு. ஷையோ? சரி மாமா, நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா இடுப்பாட்டின்னு போகிறான். நம்ம அதை பாட்டு டக்குன்னு வந்துட்டு தலை திரும்பிக்கிறான். ஐயோ நேரமே சரியில்லை, இவன்கிட்ட கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ்க்கு ரெடியாக போகிறான். நம்ம சங்குக்கும் அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு பையன் கூட அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போது தேங்கோட அம்மா சங்குக்கோட அம்மா கிட்ட, இவனுக்கு மேரேஜும் ஒத்து போக மாட்டேங்குது, 30 வயசு ஆகுது, ஆனால் வர பொண்ணுங்கள்லாம் வேண்டாம் 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 தான் சொல்லுது, வயசாகிட்டே போகுது, அரேஞ்ச் மேரேஜ் செட் ஆகலாம் லவ் பண்ண சொல்லுங்க. எது அவன் லவ்? அரேஞ்ச் மேரேஜுக்கே ஒத்து போக மாட்டேங்குது, ஆனால் லவ்வுக்குலாம் எப்படி ஒத்து போவான்? வாய்ப்பே இல்லை. நாங்களும் இவன் எங்கேயாவது லவ் பண்ணிட்டு வருவான், சரி அவங்களாச்சும் மேரேஜ் பண்ணி வைப்போம்னு பார்த்தா இவன் வர மாதிரியே தெரியல. இவன் என்னன்னா லவ்லாம் எனக்கு வேண்டாம், நீங்கள் ஏதாவது பொண்ணை வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணணுமேன்னு பார்த்தா ஒரு பொண்ணுமே ஒத்து போக மாட்டேங்குது இவனுக்கு. நாங்கள் என்ன தான் பண்ணுறது? இப்படியே போனான்னா அவ்வளோதான், 60 வயசு ஆனதுக்கப்புறம் தான் 60 கல்யாணம் பண்ணணும் போல இருக்கு இவனுக்கு. இதை விட சங்குக்கெல்லாம் வாங்குறான். எது மாமாவுக்கா பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, அது ஏன் கேட்குற? அப்படியா, அது நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயல் வந்துட்டு ஜூஸ் குடிச்சிருப்பா, அப்படியே துப்பிடுறா. என்ன? ஆமாம், ஏன் நான் மேரேஜ் பண்ணிக்கூடாதா என் மாமாவை? ஜங்குக், உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? 18 வயசு தான் ஆகுது, நீ ஒன்றும் படிக்க முடிக்கல, அதுக்கு என்னம்மா மேரேஜ் பண்ணிட்டு படிக்க போகிறேன், இதில் என்ன இருக்குது? அப்படின்றியா? உங்களுக்கு இது ஓகேவா? எனக்கு ஓகேப்பா, எனக்கு டபுள் ஓகே. உனக்கு ஓகே, ஆனால் தேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா டேயோட அம்மாவை பார்க்குறாங்க. அவன் நான் என்ன சொல்கிறானோ அதுதான் கேட்பான். என் பேச்சை மறுக்காத ஆள் தான் அவன். வேணா பேசி பார்க்குறேன், உனக்கு இது ஓகே தானே? எனக்கு ஓகே, எனக்கு ஓகே. அதோ பழம் பழம் வந்துருச்சு. பழமா? ஆமாம் ஆமாம், நான் வச்சுருக்க பேர் தான் பழம். சரி பழம், இல்லை இல்லை இல்லை, தயாம் வந்து உட்காருப்பா. என்னங்கம்மா? உனக்கு மேரேஜ் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுப்பா. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? யார் கூடம்மா? அது அது பொண்ணு இல்லை, பையன். பையனா? ஆமாம் ஆமாம், அது யார் வேணுமா? நம்ம சங்குக்கு தான். அவனுக்கு உன்னை மேரேஜ் பண்ண ஓகேவா? கட்டுனா உன்னை தான் கட்டுவன்ட்டு ஒத்த காலம் நிற்கிறான்.
அதான் உனக்கு ஓகேவாலப்பா. அப்படின்னோடனே நம்ம தேங்க அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறான். இவனா என்னென்னமோ பண்ணானே இவன். இவனை எப்படி அம்மா வர சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா, நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதுவே எனக்கு ஓகே தான். ஐயோ பழம் ஓகே சொல்லிடுச்சு, பழம் ஓகே சொல்லிடுச்சு, ஐபிஎடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு குதிக்கிறான். அது சங்கு பொறுமை தேங்க காதுகிட்ட வந்துட்டு, மாமா நீங்கள் எப்படியோ என்னோடதான் ஆக போகிறீங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நீங்கள் எப்படி என்னை தொட்டாத வேண்டாம் அப்படிலாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க, நானும் பார்க்குறேன்னு. மேரேஜுக்கு ரெடியாக இருங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போயிடுறான். ஸோ இப்படியே மேரேஜ் நடந்து முடிக்குது. நம்ம ஜங்குக் எப்படியோ கனவு நடக்க போகுது. முதல் இரவு எனக்கு ஐயோ நினச்சாலே இப்பெல்லாம் துடிக்கிறேனே. சரி ஓகே, கம் டவுன். உள்ளே போகிறோம், ஜாலி பண்ணிடுறோம். கதையை தட்டுவோம். என்னங்க நான் உள்ளே வரேன். என்ன இவன் உட்காந்துட்ருக்கான், ரெடியாக தான் இருக்கான் போல். அச்சோ என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காடுறான். இவ என்னங்கன்னு கூப்பிடும்போது எனக்கு பக்குந்தே. என்னங்க ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க? இப்போ என்ன நேரம் தெரியும்ல? என்ன நேரம் தெரியும், அந்த மாதிரி நடிக்காதீங்க. மேரேஜ் ஆகிடுச்சு, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன, முதல் இரவு தான் உனக்கும் எனக்கும். சரி ஆரம்பிக்கலாமா? என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமாய் நிற்கிறான். என்ன ஆரம்பிக்கணும்னா என்ன மாமா, முதல் இரவு தான். சே நடிக்காதீங்க. அந்த அளவுக்கு தெரியாமலா இருப்பீங்க? ஆனால் இது வரைக்கும் நம்ம 2 பேரும் பழகுனது கூட கிடையாது. அப்போ எப்படி என்னால் உன்னை தொட முடியும்? ஏன் அரேஞ்ச் மேரேஜில் எல்லோரும் நிறைய பழகி தான் தொடுவாங்களா என்ன? இல்லை இத்தனைக்கும் நீ எனக்கு மாமா தானே, தொட்ட தப்பு இல்லை. வா. இல்லை உடனே நான் ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம 2 பேரும் மாற்றி புரிஞ்சு தெரிஞ்சு லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். எது தெரிஞ்சு புரிஞ்சு லவ்வா? இல்லை எந்த காலத்தில் இருக்க நீ? நானும் மரியாதை பேசணும்னு நினைக்கிறேன். வாய கிளற நீ. இங்கே பாரு, அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அந்த காலம். இப்போ என்ன ஓடிட்டுருக்கு? சும்மா பார்த்த உடனே எல்லாம் முடிச்சிடுறானுங்க. உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உனக்கு என்னடா? இப்போ என்ன பண்ணவே மாட்டியா? இல்லை இது பண்ண மாட்டியா? சரி வா நானே பண்ணுறவா. ஏன்னா நீ பண்ண போறியா? ஆமாயா படு அப்படின்னு சொல்லிட்டு பெல்ல பிடிச்சி தள்ளி விட்றான். அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டேன் மேலே வந்துட்டு. ஐயோ என்னம்மா இருக்கான். நீ சும்மா இரு, நானே பண்ணுறேன். என்ன நான் நல்லாவே பண்ணுவேன் அப்படின்ட்டு வேகமாக அப்படி சட்டை கழட்டுறான். ஏய் என்ன பண்ணுற நீ? நான் தான் சொன்னேன்ல லவ்வுக்கு அப்புறம் தான்ட்டு. யோ என்னையா லவ் அது இதுன்ட்டு இப்படி போட்டனா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கழுத்துக்கிட்ட போயிட்டு முத்தம் கொடுக்குறான். என்ன பண்ணுற? கூசுது எனக்கு, நவுறு. கூசுதா? அப்போ நீ இது ஃபீல் பண்ணலையா? என்ன ஃபீலு? ஐயோ இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போயிட்டு அப்படியே முத்தமுக்கிறான். கூசுதுன்ற சும்மா நவுறு. எது என்ன இவன் கூசுன்னு சொல்கிறான்? இங்கே பாரு, உனக்கு எல்லாம் தெரியும் தானே? தெரியும், ஆனால் தெரியாது. ஒன்று தெரியும்னு சொல்லு, இல்லை தெரியாதுன்னு சொல்லு. ரெண்டுத்துக்கும் நடுவில் நிற்காத. இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, தப்பு. மேரேஜ் பண்ணிட்டோன்னா உடனே பண்ணிடணுமா? லவ் பண்ணுங்க, ஃபீல் பண்ணணும், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணு. நீ ஏன் நல்லா ஃபீல் பண்ணு, ஆளை விடுறா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கணை எடுத்து மூஞ்சில் வச்சுட்டு நான் போகிறேன், நான் போயிட்டு கெஸ்ட் ரூமில் போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு போயிடுறான். செம்ம கடுப்பா. நெக்ஸ்ட் டே நம்ம தேங்க ஆஃபீஸ்க்கு வரான். டே மச்சான் என்னடா ஆச்சு நேற்று? மேரேஜ் வர ஆச்சு, என்ன தரவா பண்ணி விட்டியா என்ன? அது ஒன்றுலடா, அவன் என்ன நம்ம பண்ணா, நான் சொல்கிறேன்டா, இது தப்பு தானே. மேரேஜ் ஆனால் உடனே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிடணுமா? தப்புனா தப்பு தான். புரிஞ்சு லவ் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணலான்னு பொறுமையாக சொன்னேன். அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் என் கழுத்து ஏதோ இங்கெல்லாம் முத்தம் கொடுத்தான்டா. அப்புறம் முடிச்சிட்டானா? இல்லை
கொடுத்தான். ஒரு மாதிரி கூசிச்சுடா. எது? கூசிச்சா? ஆமா. அதனால நிறுத்திட்டேன். அவனை பிடிச்சி தள்ளி விட்டேன். பிடிக்கவே இல்லை. டேய் என்னடா நீனு? 30 வயசு ஆகுதுடா அவனுக்கு. ஒன்று நீ எதுவுமே பண்ணாமல் இருக்க. ஒரு அழகான வாய்ப்பு கிடச்சா பண்ணாமல் எதுக்குடா இருக்க? அவனே சரி ஓகே பண்ணுறேன்னு சொல்கிற, அப்போ இருக்கிற நீ வேணான்னு இருக்க. உன்னா தலைமுறை நறுக்குன்னு கொட்டணும்டா. உன்னெல்லாம் வச்சுக்கின்னு ஆளை விடு. டேய் என்னடா பண்ணுறது? அதான் எனக்கு செட் ஆகலன்னு தெரியுதுல்ல. சரி இரு, இங்கே வா, ஓரமா வா. இதை பாரு, இரு, ஃபோனில் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ போடுறான். இதை பாரு, 2 பேரும் இப்படி இருக்காங்க பத்தியா? இதை பார்த்தா உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? இது இதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி அதில் அதான் என்ன ஃபீலு? ஒரு மாதிரி வயிற்ற கலக்குதுடா. என்ன வயிற்ற கலக்குதா? அந்த மாதிரி தான் இருக்குது. போடாங்கு வாயில் நல்லா வருது. இந்த ஜென்மத்துக்கும் மேரேஜ் ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் ஒன்றுடா, எனக்கு ஜென்மத்துக்கும் எதுவும் நடக்காது. போ, இப்படியே கடை உண்டு கட்டியா. எனக்கு மட்டும் இப்பெல்லாம் வாய்ப்பு கிடச்சின்னு வச்சுக்கோ, பூந்து விளாண்டுருப்பேன்டா. போட்டாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அங்கேருந்து போயிடுறான். இந்த சைடு வீட்டை காட்டுறாங்க. தயாவோட அம்மா, என்ன இவன் சோகமாக உட்காந்துட்ருக்கான் சோஃபாவில்? ஒரு வேளை எதுவும் நடக்கலையோ? டைரெக்டாக எப்படி போய் கேட்குறது? தப்பாச்சே. சோகமாக இருக்கானா? ஐயோ. அப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு, ஜங்குக் என்னப்பா ஆச்சு ஒரு மாதிரி இருக்க? மாறி இருக்கண்ணா. புள்ளைய அவள்கிட்ட வச்சிருக்கீங்க? புள்ள ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல. எதுக்கு தான் இருக்கானோ தெரியல. சே, நல்லா வாயில் வருது. நீங்கள் அம்மாவாக இருக்கீங்கன்னு பார்க்குறேன். கிளன்னா என்ன ஆச்சு நான் சொல்லிவிடுவேன். சே, சரியான பழம் 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 சோடா புட்டி. ஒன்றுமே தெரியல. நானும் சரி தான் நடக்கும், மேரேஜ் முன்னாடி தான் இப்படி இருக்கா, மேரேஜ்க்கு அப்புறம் நடக்கும்னு பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கலை. அப்போ வயன் வரா. என்னாச்சு? எதுக்குடா கத்தின்னு இருக்க? வயன் சரி வா ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறா. என்னாச்சு? உங்கள் அண்ணன் இருக்கால, உங்கள் அண்ணன் சரியான தண்டோண்டி, எதுவுமே தெரியல. சே, நான் எவ்வளோ ஆர்வமாக இருந்தேன் தெரியுமா அதான் நடக்கும்ட்டு. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. செம்ம கடுப்பாயிடுச்சு. எதுவுமே நடக்கலையா? இப்போ என்னதான் சொல்லிட்டு இருக்கேன், எதுவுமே நடக்கலை. சரி விடுடா, என் அண்ணன் பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருப்பான், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. பச்சை புள்ளடா. பச்சை புள்ள நல்லா வருது. என் அண்ணன் மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா? ஐயே நல்லா வந்தான், ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாதுடி, ரொம்ப கஷ்டம். உனக்கே தெரியும்ல, நான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்டி அந்த விஷயத்துலலாம். ஒன்றுமே இல்லை, எனக்கு கோவம் வந்துடும்ல. சரி, நான் வந்துட்டு ஐலாண்டில் வில்லா புக் பண்ணுறேன். உங்கள் 2 பேருக்கு மட்டும் ஹனிமூனுக்கு. நாளைக்கு நீங்கள் போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ஒரு பவுட்ரு தரேன். அது எப்படியாவது ட்ரிங்க்ஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடு. பார்ப்போம், அதுக்கப்புறமாச்சு என் அண்ணன் ஏதாவது பண்ணுறானான்ட்டு. என்ன பவுட்ரு? வாயை மட்டும் அதில் போடு, அவ்வளோதான். சரியா? ஏதோ சொல்கிற, ஆனால் எதுவுமே நடக்கலாம், உனக்கு கொன்று வேண்டி. அதான் நடக்கும். என்னை நம்பி பண்ணு, ஓகே? ஆல் தி பெஸ்ட். என்ன, நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ. இன்னொரு திங்ஸையும் பேக் பண்ணி லக்கேஜ் பேக் பண்ணிடுங்க. நான் டிக்கெட் புக் பண்ணுறேன். நீங்கள் போயிட்டு தரமான சம்பவம் பண்ணிவிடு, சரியா? நான் ஃபோன் பண்ணுறேன், நீ சொல்லு, ஓகே? இப்போ எதுவுமே நடக்கலைன்னா சாவச்சிரும் சொல்லிட்டேன். இந்தா கொஞ்சமாக போடு, நிறையா போட்டுறது என்ன? கொஞ்சமாக போட்டாலே பவர் அதிகமாக இருக்கும். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் கொடுக்குறா. சரி ஓகே. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. நம்மகிட்டே ஒர்க்கை முடிச்சுட்டு வரா வீட்டுக்கு. எல்லாருமே டின்னருக்கு டேபிள் சுற்றி உட்காந்துட்ருக்காங்க. பழம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நம்ம டே அப்படியே கோட்டை அப்படியே அவுத்து போட்டு பேக் ஓரமாக வச்சுட்டு அப்படியே உட்காடுறான். தேவப்பா, நாளைக்கு நீயும் ஜங்குக்கும் ஹனிமூனுக்கு போகிறீங்க. நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம், நீ போனால் மட்டும் போதும். எது ஹனிமூனா? என்னம்மா திடீர்னு? என்னப்பா மேரேஜ் ஆகிடுச்சு, கண்டிப்பாக ஹனிமூன் போகணும்ல. அண்ணா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு காலை பார்த்துட்டு, கண்டிப்பாக போகணுமா? என்னப்பா கண்டிப்பாலாம் கேட்குற? சரிம்மா, நீங்கள் சொல்கிறனால நான் போகிறேன். அப்பாடி சூப்பர்டா, எப்படியோ என்ன ஓகே சொல்லிடுவான், ஏன்னா அம்மா சொல்கிறாங்களே.
நீ போயிட்டு நான் சொன்னது மட்டும் பண்ணிவிடு, கண்டிப்பாக எல்லாமே நடந்துடும் என்ன. சரிம்மா, நான் மேலே போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயா அங்கேருந்து போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க 2 பேருக்கும் தனியாக ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருப்பீங்க. அப்புறமேட்டா ஸ்டாஃப் இருப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் போயிட்டு பத்திரமா வாங்க, ஓகே. என்ஜாய் பண்ணு ஜங்குக், ஓகேல, என்ஜாய் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் இழுக்கிறா. ஆ ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுறேன். போகலாமா அங்கே? என்ன மாதிரி பேசுகிறான். உனக்கு எதுவும் என் மேலே கோவலாம் இல்லையே? சேச்சா இல்லைங்க, உங்கள் மேலே கோவப்படுவேண்ணா? கோவலாம் இல்லை மாமா, நம்ம போகலாமா? ஸோ காரில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. நம்ம தேங்காய் சைலண்ட்டாக வரான். ஏதாவது பேசானா பாரு, சைலண்ட்டாக வரான். சே, ஏதாவது பேசினா தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐயோ, இந்த சோடா புட்டியை வச்சுக்கின்னு வயன் வேறு ஏதோ பிளானை கொடுத்தா, அது எங்கே சரியாக வரப்போதோ தெரில. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க தனியாக வந்துட்டு ஃப்ளைட் இருக்கும். ஸோ 2 பேருமே வந்துட்டு அதில் ஏறி உட்காடுறாங்க. ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது. என்னங்க? என்ன? பக்கத்தில் உட்காருங்க. பக்கத்துலையா? அட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி பக்கத்தில் உட்கார வைக்கிறான். டேய், இதுக்கப்புறம் நீ என்னங்கன்னு கூப்பிடாத. ஏங்க என்னாச்சு? அது கூப்பிடுறது ஒரு மாதிரி இருக்கு, அதனால தானே கூப்பிடுறது. வேணா மாமான்னு கூப்பிட்டுமா? மாமா, ஓகே. ஐயோ, ஏன் மாதிரி இருக்கு இவனை கூப்பிட்டா. ஸோ ஃப்ளைட்டில் இருக்க ஸ்டாஃப் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ட்ரிங்க்ஸ் வேணுமா சார்? அது எனக்கு வேண்டாம். ஒன்று மட்டும் கொடுங்க. உனக்கு வேணும்னா தாங்க. எனக்கு உனக்கு வேணும் தான், நீங்கள் கொடுங்க. ஆரஞ்ச் ஜூஸ் கொடுத்துருங்க. இவர் வந்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன், ஆல்கஹால் கிடையாது இவர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுக்குறாங்க. தயாங், அங்கே பாரு வியூவு சூப்பராக இல்லை? அங்கே பாரு, நீ வீடியோ எடுத்துகிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கொடுக்குறான். நம்ம தேங்கும் பார்க்குறான். அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம வாங்கி கொடுத்த இதை வந்துட்டு கொஞ்சோண்டு போடாமல் அள்ளி கொட்டிடுறான் ஜூஸில். மாமா இந்தாங்க ஜூஸ் குடிங்க. நம்ம தேங்காய் அப்படி வாங்கிட்டு ஜங்கு ஃபேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறான். இப்படி குடிச்சலாம் முடிச்சுட்டு, நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது. ஓகே. ஐயோ, என்ன நடக்க போகுது மாதிரி தெரியலையே. எனக்கே படப்படன்னு இருக்குது. என்னடா இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரக்கான ஜங்குக்கை பார்க்குறான். அப்படியே ஜங்கு கூட ஐஸு, நோஸு, லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து அப்படின்னு இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்துட்ருக்கான். ஐயோ, நான் அதுக்கு இவனை இப்படி பார்த்துட்ருக்கேன். அப்படி அவங்க என்னடா ஆச்சு உனக்கு? இல்லை தப்பு. என்னங்க என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க. ஐயோ, சிலுக மாதிரி பேசுகிறானே. சிலுக்கா? எனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா என்ன? ஐயோ தாங்க, என்னடா ஆச்சு உனக்கு? நான் ஓகே தான், நீ எதுவும் பேசாத. ஓகேவா? சீட் பெல்ட் ஒழுங்காக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒராசுற மாதிரி சீட் பெல்ட் போட்டு விட்றான். இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்துட்டு ஃபீல் வந்துட்டு நல்லா இருக்குது. நம்ம ஜங்குக்கு அப்படி கீழே பார்த்துட்டு ஓகே தானே? எனக்கு என்ன, நான் ஓகே தான். ஐயோ, எல்லாம் நம்மன்னு இருக்கே ஒன்று தோணுன்ட்டு ஏன் அப்படி இருக்கு? கம்டன் தேவன். ஐயோ, ஆனால் தொண்ணும் போல இருக்கே அவனை. இந்த ஓத்தட்டு அப்படி கடிச்சு இழுகணும் போல இருக்கு. நான் இதுக்கு இப்போலாம் யோசிச்சுட்ருக்கேன். டேய், நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பெல்ட்டு கட்டு ரெஸ்ட் ரூம்க்கு ஓடிடுறான். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகுதோ? ஓஹோ, ஆகுது. சரி அவனே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். போனதான் ஒன்றும் வரல. ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக ஏஞ்சி பாத்ரூம் கிட்டே போகிறான். அப்படியே போயிட்டு கதையை தட்டுறான். என்னங்க மாமா, நீ ஓகே தானே?
அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தேங் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே உள்ளே இழுத்து அப்படியே கதை அப்படியே தாப்பால் போட்டு அப்படியே டோரில் அப்படியே பின் பண்ணி வச்சு பங்கமாக முத்தம் கொடுக்குறான். ஜங்குக்கோட கண் அப்படியே வேடாகுது. அப்படியே வச்சு பங்கமாக கொடுத்துனே இருக்கா. அப்படியே சட்டையை அப்படியே அவுக்குறான் வேகமா ஜங்குக்கோடத. என்னால் முடியலடா, உன்னை பண்ணி ஆகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாடியை கட்டிடுறான். அப்படியே கட்டிட்டு நம்ம அவனோட சட்டையெல்லாம் அப்படியே வேகமாக கட்டுறான். அப்படியே ஜங்குக்கோட கழுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்தம் கொடுத்து கடிச்சு எடுக்கிறான். இவ்வளோ பவர் காமிக்கும்ட்டு நம்ம ஜங்குக்கே எதிர்பார்த்துருக்க மாட்டான். அவனால ஹேண்டிலே பண்ண முடியல நம்ம தயாங்க. மாமா பொறுமையா, ஷ், எதுவும் பேசாதடா, எதுவுமே பேசாத, பழமா சொல்கிறேன், என்ன பழம் இப்போ காட்டுறேன், பழம் எப்படி பண்ணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறான். சொல்கிறா, இப்போ சொல்லு, பழமா? பழமாடா? ஏன்னா இப்படி இருக்க? இடுப்பு இருக்கு, இஞ்சி இடுப்புடா, அப்படியே பிடிச்சி வச்சு பண்ணும் போது பங்கமாக இருக்கு. தயம் தயம் பொறுமையா, பொறுமையா, அதுக்கு இங்கே இடமே கிடையாது. ரெயின்போ கிஸ் ட்ரை பண்ணலாமாடா? ஏன்னா இங்கேயா? நீ 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 சைக்கோ தயம் கிடையாது, நீ இன்னசென்ட் தயம். எங்கே அந்த கண்ணாடி? இந்த இதை போட்டுக்கோ. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே முடியுது. ஐலாண்டுக்கும் வந்துடுறாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்துட்டு எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே பாத்ரூம் கிட்ட போகிறாங்க. என்ன ஒரே சவுண்டாக இருக்குது. சார் அங்கே ஓகே தானே நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே இந்த சவுண்டை அப்படியே நின்றுட்டு நம்ம தேங்கா ஒரு பக்கம் வந்துட்டு ஷோல்டரில் சட்டையை அப்படியே போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே இன்னொன்று ஷோல்டரில் அப்படியே தூக்கிட்டு போகிறான். ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் அப்படியே ஸ்டாஃப் வந்துட்டு வியர்ட் ஐஸோடு பார்க்குறாங்க. என்னடா இது, என்ன நடக்குது, என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே வெளில வந்துட்டு அப்படியே விழாவுக்கு தான் கூப்பிட்டு போகிறான் தூக்கிக்கிட்டு. அப்படியே வெளில போகிறான். அப்படியே பொறுமையாக நம்ம தேங்க வந்துட்டு ரூமை விட்டு வெளில போகிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி சுற்றி பார்க்குறான். எங்கே அவன் போயிட்டானா? ஐயோ, இங்கே ஃபோனு இதோ இருக்குது, வயனுக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு கால் பண்ணுறா. அடியே என்னத்தடி கொடுத்த? என்னமோ இப்படி போட்டு என்ன பெரட்டுறான். என்னடா ஒர்க் அவுட் ஆகிடுச்சா? நான் தான் சொன்னேன்ல, அதை போட்டால் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பண்ணிடுவாங்க, மயிர பண்ணிடுவாங்க. ஐயோ ஒன்றுமே முடியலடி என்னால். ஒன்றுமே முடியலையா? என்னடா சொல்கிற? எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவனுக்கு பத்தான்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து சும்மா கண்ணை மூடுற மாதிரி கண்ணை மூடினேன். நான் தான் போனா அப்போ வந்து பெட்டில் போட்டு போயிருக்கான். ஜங்குக் ஏஞ்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளில கதை தட்டுறான். ஐயோ என்னடி திருப்பி கதை தட்டுறான்? ஏஞ்சிட்டேன்னா சொல்லு, கண்ணியும் பண்ணலாம். அடி கண்ணியும் பண்ணலான்னு சொல்கிறான்டி. உன்னைக்கு எப்போ தான் இது முடியும்? இன்னும் எப்போயே முடிஞ்சிருக்குமே. எவ்வளோ போட்ட? ஒரு பேக்கெட் ஃபுல்லாக. ஏதோ ஒரு பேக்கெட் ஃபுல்லாவா? அப்போனா சாவு. எப்போ முடியும் எனக்கே தெரியாது. ஆளை விடுறா, எப்பா ஃபோனை வை. என்னடி இப்படி சொல்கிற? ஆமாம், அவனை கொஞ்சம் தானே போட சொன்னேன், உன்னை யார் அதிகமாக போட சொன்னது? ஐயோ இது எப்போ முடியும்? எனக்கு தெரிலப்பா, யாருமே ஃபுல்லாக போட்டு நான் கேள்விப்பட்டதில்லை. அப்படியா? மாட்டின போல இருக்கே. ஜங்கு கதையை தவிர. ஐயோ சரி வெய் நீ ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் வச்சுட்டு இதோ பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்படி டோர் ஓப்பன் பண்ணுறா. என்னடா இப்போ ஓகேவா? அது லைட்டாக டயர்டாக இருக்கிற பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது. சும்மா தான் நீ ஓகேவான்னு கேட்டேன். நீ ஓகே இல்லைனாலும் நான் பண்ணுவேன், என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கதையை சாத்தி அப்படியே ஜங்குக்கு ப்ரைடல் சைடில் தூக்கி அப்படியே பெட்டில் போடுறான். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டோட உங்களை பார்க்குறேன். பாய் ஆர்மி.